பஹ்ரைன் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட 28 தமிழக மீனவர்கள் தாயகம் திரும்பினர். அவர்களை திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் நேரில் வரவேற்றனர். நெல்லை மாவட்டம் இடிந்தக்கரை பகுதியைச் சேர்ந்த 28 மீனவர்கள் ஈரான் நாட்டில் மீன்பிடி தொழிலுக்கு சென்றிருந்தனர். இவர்கள் பஹ்ரைன் கடல் பகுதி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமாக மீன்பிடித்ததாக அவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதையடுத்து மத்திய மாநில அரசுகளின் முயற்சியால் தமிழக மீனவர்கள் 28 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்தடைந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பா நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் உள்ளிட்டோர் நேரில் வரவேற்றனர். இடிந்தகரையிலிருந்து 28 மீனவர்கள் ஈரானுக்கு மீன்பிடிக்கும் தொழிலுக்காக சென்ற இளைஞர்கள் அருகாமையில் இருக்கின்ற பஹ்ரைன் எல்லையை தாண்டியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 6 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக கடிதம் எழுதி அவர்களை மீன்பிடிக்க வந்தவர்கள் வேறு தவறான வழிக்கு அங்கே வந்தவர்கள் எல்லாம், ஆகவே அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக 6 மாத தண்டனையை 3 மாதமாக குறைத்து கடந்த 10ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டு அதன் பின் அங்கிருந்து நேரடியாக திருவனந்தபுரத்துக்கு விமானத்தில் வந்து இறங்கியிருக்கின்றார்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளையும் நம்முடைய தமிழக அரசும் இந்திய அரசும் செய்திருக்கிறது. எங்களை 6 மாதத்திலிருந்து 3 மாதம் கொண்டு இவ்வளோத்துக்குள்ள சீக்கிரம் எடுத்த நம்ம இந்திய கவர்மெண்ட்டுக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எம்எல்ஏ எங்கள் சபாநாயகர்களுக்கும் எங்களை இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தது எங்கள் குடும்பத்தை சார்பாகவும் 28 பேர் மீனவர்கள் சார்பாகவும் இது பெரிய நன்றி தெரிவித்துக்கிறேன்.